நம்பிக்கைக்குரிய நண்பர்களுக்கு ஈடான செல்வம் எதுவும் இல்லை. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, உலக வரலாற்றில் நடந்த சில துரோகங்களை உங்களுக்கு நான் எடுத்துச் சொல்ல விரும்புகிறேன். விவிலியத்தில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நடந்த ஒரு மிக பெரும் துரோகம் என்றால், யூதாஸ் இஸ்காரியோத்து நண்பராக இருந்து கொண்டு, ஒரு அன்பு சீடனாக இருந்து கொண்டு அவரை காட்டிக் கொடுத்த துரோகம். உலக சரித்திரத்தில் சீசரை புரூட்டஸ் காட்டிக் கொடுத்த துரோகச் செயல். தமிழக வரலாற்றில் எப்பொழுதும் நாம் சொல்லி பிறரை கேலி கிண்டல் செய்கின்ற எட்டப்பன் என்கிற பாத்திரம், வீரபாண்டிய கட்ட பொம்மனை தன்னிடத்தில் அடைக்கலம் தேடி வந்தவரை காட்டிக் கொடுத்த எட்டப்பன். பிறகு தமிழீழ விடுதலைக்காக போராட்டக் களத்தில் நின்று போராடிய மாவீரர் பிரபாகரன் அவர்களை உடனே இருந்து கொண்டு காட்டிக் கொடுத்த கருணா. இப்படிப்பட்டவர்கள், என் அன்பு சகோதர சகோதரிகளே, வரலாற்று இவர்களை எப்பொழுதுமே நினைத்து பார்க்கிறது துரோகங்களுக்கு அடையாளமாக. நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் கூட பல நண்பர்கள் நமக்கு துரோகியாக மாறியிருக்கலாம். நம்முடன் இருந்தவர்கள் நமக்கு எதிராக மாறிய அனுபவங்கள் நிச்சயமாக நம்மில் பலருக்கு இருந்து கொண்டே இருக்கும். பிரியமானவர்களே, அவற்றை அடையாளப்படுத்துகிறது இன்றைய நாளினுடைய முதல் வாசகம். மிக அற்புதமான இறைவார்த்தை பகுதி. அதாவது, சீராக்கின் ஞான நூல் என்பது கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டுமே பயன்படுத்துகின்ற ஒரு நூலாக இருக்கிறது. இது கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமே தனிப்பெரும் சிறப்பாக அமைந்த ஒரு நூல். சிஎஸ்ஐயில் இருக்கிறவங்களோ பெந்தகோஸ்து சபையில் இருக்கிறவர்களுக்கோ இந்த நூலை பற்றி ஒன்றும் தெரியாது. ஏனென்றால் அவர்கள் வைத்திருக்கிற விவிலியத்தில் சீராக்கின் ஞான புத்தகம் என்கிற ஒரு நூலே கிடையாது. எவ்வளவு ஆழமான சிந்தனைகளை, ஞான கருத்துக்களை உள்ளடக்கி இருக்கிறது இந்த நூல் என்பதற்கு இந்த நாளினுடைய இறைவார்த்தை பகுதி மட்டும் ஒரு மிகச்சிறந்த சான்று. நண்பர்கள் யார், துரோகிகள் யார் என்பதை சரியாக அடையாளம் காட்டுகிறது. முதலில் துரோகிகள் யார் என்பதை பார்ப்போம். துரோகிகள் தன்னலம் நாடுகின்ற நண்பர்கள் தான் துரோகிகள். ரெண்டு பேரும் நல்லா இருப்பாங்க, ஒற்றுமையா இருப்பாங்க, அன்பா இருப்பாங்க. ஆனா காலப்போக்கில் யார் ஒருவர் தன்னலத்தை அதிகமாக விரும்புகிறாரோ, தன் நலனில் அதிகமான அக்கறை காட்டுகிறாரோ, அப்பொழுதே தன்னுடைய நண்பனுடைய துரோகியாக அவர் மாறிவிடத் தொடங்கிவிடுகிறார். இரண்டாவது துரோகி யார் என்றால், நெருக்கடியான வேளையில் தன் நண்பனுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து என்றால் அந்த நெருக்கடி நிலையை விட்டுவிட்டு ஓடிவிடுகிற மனிதன் துரோகி. சில நண்பர்கள் பகைவர்களாக மாறிவிடுவார்கள், எதிரிகளாக மாறிவிடுவார்கள். கூடவே இருந்து குழி பறிக்கிறான் சொல்லுவாங்க, கூடவே இருந்து முதுகுல குத்திட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆம் அன்பிற்குரியவர்களே, நண்பர்கள் பகைவர்களாக மாறுவது, எதிரியாக மாறிவிடுவது. பிறகு நண்பன் ஒருவன் தன் வாழ்க்கையில் தாழ்ந்து போனால் வறுமையினால், ஏழ்மையினால், பொருளாதார நெருக்கடியினால் அவர் தாழ்ந்து போகிறார் என்றால், இப்படிப்பட்டவர்கள் அவர்களுடைய முகத்திலேயே விழிக்க மாட்டார்களாம். பார்த்தீங்களா?
நண்பர்களாக இருக்கிறவர்கள் எப்பொழுது அவர்கள் துரோகிகளாக மாறுகிறார்கள் என்றால், தன்னல விரும்பிகளாக இருக்கும்போது நெருக்கடியான வேளையில் அவர்கள் விட்டு ஓடிவிடுவார்கள். அவர்களே பிறகு பகைவர்களாக மாறிவிடுவார்கள். தன்னுடைய நண்பன் தாழ்ந்து விட்டால் அவர்கள் முகத்தில் கூட விழிக்க மாட்டார்கள். இவர்கள்தான் நண்பர்களாக இருந்து கொண்டு துரோகிகளாக மாறுகிறவர்கள். நல்ல நண்பர்கள் யார் என்பதையும் அற்புதமாய் இன்றைய முதல் வாசகம் சொல்லிக் கொடுக்கிறது. நல்ல நண்பர்கள் நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கிறவர்கள். அவர்கள் ஒரு பாதுகாப்பான புகலிடம் போன்றவர்கள். அவர்களிடத்தில் நாம நம்பிக்கையோடு இருக்கலாம், எதை வேண்டுமானாலும் சொல்லலாம், பகிர்ந்து கொள்ளலாம். ஏனென்றால் அவர்கள் பாதுகாப்பான புகலிடம் என்று இறைவார்த்தை சொல்கிறது. நல்ல நண்பர்களை கண்டுகொண்ட ஒரு மனிதர் புதையலை கண்டவருக்கு ஒப்பானவர். நம்முடைய வாழ்க்கையில் நல்ல நண்பர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களெல்லாம் எப்படிப்பட்டவர்களாம்? புதையலை போன்றவர்கள். புதையலை போன்றவர்கள். ஒரு மிக பெரும் பொக்கிஷம் அவங்க நமக்கு கிடைச்சது. அவங்கள நாம் ஒருபோதும் நிராகரிக்க கூடாது, அவர்களை புறம் தள்ளிவிடக்கூடாது. அதில் கவனமாக இருக்கணும். பிறகு நல்ல நண்பர்களுக்கு ஈடான செல்வம் இந்த உலகத்தில் இல்லை. ஒருவனுக்கு நல்ல நண்பர் மட்டும் கிடைத்து விட்டால் அதற்கு ஈடு இணையான செல்வமே இந்த உலகத்தில் இல்லை. அப்படிப்பட்டது அந்த நட்பு, உயர்வானது, மதிப்பு மிக்கது என்பதை இறைவார்த்தை சொல்லுகிறது. பிறகு நல்ல நண்பர்கள் நலம் அளிக்கும் மருந்து போன்றவர்கள். எல்லா சூழ்நிலையிலும் அவர்கள் நம்மோடு உடன் இருப்பார்கள். இன்பத்திலும் துன்பத்திலும், கஷ்ட நஷ்டங்களில், நோய்வாய்ப்படுகிற போது, வறுமையில், ஏழ்மையில், எல்லா சூழ்நிலைகளிலும் நல்ல ஒரு நண்பர்கள் நலம் தருகின்ற மருந்தை போன்று நம்மோடு உடன் இருப்பார்கள். நமக்கு உடம்பு சரியில்லை, அந்த உடம்பு சரியாக வேண்டும் என்றால் ஒரு மருந்தை எடுக்கிறோம். ஒரு மருந்தை எடுத்தால் நம்முடைய உடல்நிலை சீராகி விடுகிறது, ஆரோக்கியமாகி விடுகிறது. அப்படிதான் ஒவ்வொரு நல்ல நண்பரும் கூட நம்ம கூட இருக்கும்போது நம்ம ஆரோக்கியமாக மகிழ்ச்சியோடு வாழலாம். இது எல்லாம் நல்ல நண்பருக்குரிய பண்பு நலன்கள். ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒவ்வொருவருக்கும் நண்பர்கள் அவசியம் என்பதை இறைவார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவருக்கு அஞ்சுவோரே இத்தகைய நண்பர்களை தேடி கண்டடைகிறார்கள். யாருக்கு நல்ல நண்பர்கள் கிடைக்கிறார்கள் என்றால், யார் கடவுளுக்கு அஞ்சு நடக்கிறார்களோ, கடவுள் மீது விசுவாசம் கொள்ளுகிறார்களோ, கடவுளிடத்தில் தன்னை ஒப்புக் கொடுக்கிறார்களோ, அப்படிப்பட்டவர்களுக்கு தான் இந்த புதையல், இந்த நலமளிக்கும் மருந்து, இந்த செல்வம் என்கிற உயர்வான ஒரு நட்பு கிடைக்கிறது, நண்பன் கிடைக்கிறான். மற்றவங்களுக்கெல்லாம் தீய நண்பர்கள் தான், தீய நண்பர்கள் தான். அந்த தீய நண்பர்கள் உன்னை குடிப்பழக்கத்திற்கு, போதை பழக்க வழக்கங்களுக்கு, தவறான உறவுகளுக்கு, தேவையில்லாத ஆசைகளுக்கு உன்னை மயக்குகின்ற, உன்னுடைய பணத்தை ஏமாற்றுகின்ற, சுயநலத்தில் இருக்கின்ற, உன்னை தவறான வழியில் வழி நடத்துகிற எல்லா செயல்களிலும் அந்த நண்பர்கள் ஈடுபடுவார்கள். கவனமாக இருக்கணும். எப்பொழுது நமக்கு நண்பர் தொகை பெருகும் என்றால், நாம் எப்பொழுது இன்சொல் பேசுகிறோமோ அப்பொழுது. இன்சொல் என்றால் இனிமையான சொல்லை பேசுகிற போது, இனிமையான வார்த்தையை நாம் பேசுகிற போது நமக்கு நிறைய நண்பர்கள் கிடைப்பார்கள். பண்பான பேச்சு பேசுகிற போது நமக்கு மதிப்பானது வாழ்க்கையில் உயரும். பண்பான பேச்சு, ஒருவரோடு ஒருவர் நாம் பேசும்போது, பழகும்போது பண்பான பேச்சாக நம்முடைய பேச்சு இருக்கணும், பண்பு நிறைந்ததாக இருக்கணும். ஏடாகுடமான பேச்சு, வில்லங்கத்தனமான பேச்சு, விவாகரமான பேச்சாக இருக்கக்கூடாது. மாறாக பண்பான பேச்சு பேசுகிற போது நம்முடைய மதிப்பு அந்த சபையில் உயரும் என்று சொல்லப்படுகிறது. பிறகு அனைவரோடும் பேசி பழகினாலும், ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த வார்த்தையில், அனைவரோடு பேசி பழகினாலும். ஏன்னா இன்னைக்கு வாட்ஸ்அப் வந்துடுச்சு, ஃபேஸ்புக் இருக்கிறது, இன்ஸ்டாகிராம் இருக்கிறது, ட்விட்டர் இருக்கிறது. இன்னைக்கு நிறைய நண்பர்களை நாம் பெருக்கிக் கொள்ள முடியும். ஹாய் ஹலோன்னு போட்டால் இன்னைக்கு நிறைய பேர் நம்முடைய ஃபாலோவர்ஸாக வந்துடுறாங்க. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் நாம் இருக்கிறோம். இப்போ நமக்கு நிறைய நண்பர்கள் இருப்பார்கள். இறை வார்த்தை சொல்லுகிறது, அனைவரோடும் பழகு, 1000 ஒருவரே உன் ஆலோசகராக இருக்கட்டும்.
1000-ல் ஒருவனே உனக்கு நண்பனாக இருக்கட்டும். எல்லாரும் ஹாய் ஹலோ ஃப்ரெண்டாக தான் இருப்பான். யாரோ ஒருத்தர் தான் உன்னுடைய நம்பிக்கைக்கு உரியவராக, உன் அன்பை புரிந்து கொள்ளுகிறவனாக, உன்னுடைய இன்பத் துன்பங்களில் பங்கெடுக்கிறவனாக இருக்க முடியும். அப்படிப்பட்டவரை நீ சரியாக தேர்ந்தெடுத்துக்கொள். அவரை உன்னுடைய நண்பராக வைத்துக்கொள். ஆய்ந்து நட்புறவுகள். சும்மா பணம் கொடுக்கறான், எனக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்கறான், என்னை ஜாலியாக கூட்டிட்டு போறான், எனக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்கிறான் அப்படின்றதுக்காக ஒருவனை நண்பனாக நீ எடுத்துக்கொள்ளாதே. ஒரு நட்புறவு என்பது ஆய்ந்து அறிந்து தேர்ந்து தெளிந்து அந்த நட்புறவை நீ எடுத்துக்கொள் என்கிறது இறை வார்த்தை. நண்பர்களையும் விரைவில் நம்பிவிடாத, எல்லாரையும் விரைவில் நம்பிவிடாத, எல்லாத்தையும் எல்லார்கிட்டே சொல்லிடாத. யார் எப்போ நம்முடைய துரோகியாக மாறுவார்கள் என்பது நமக்கு தெரியாது. அதுக்கு தான் உதாரணம் சொன்னேன். யூதாஸ் இஸ்காரியோத், புரூட்டஸ், எட்டப்பன், கருணா, இவர்கள் எல்லாம் வரலாற்று நமக்கு கற்றுத்தருகிற பாடம். அன்பிற்குரியவர்களே, இன்றைய பதிலுரை பாடலில் ஆண்டவருடைய அந்த திருச்சட்டத்தை எப்படியாக அந்த திருப்பாடல் ஆசிரியர் போற்றுகிறார் பாருங்க. என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே, உம்முடைய திருச்சட்டத்தை அறிந்து கொள்வதற்கு, உம்முடைய திருச்சட்டத்தை நான் புரிந்து கொள்வதற்கு என் கண்களை திறந்தருளும். அதை நான் முழு உள்ளத்தோடு ஏற்று கடைபிடிப்பேன். அதில் என் மனம் மகிழ்ச்சி அடைகிறது என்று சொல்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நற்செய்தியில் குறிப்பிடுகிறபடி கூட நல்ல நட்புறவு என்பது அன்பின் அடையாளமாக இருக்கிறது. அந்த அன்பின் அடையாளம் குடும்பத்திலும் கூட தேவைப்படுகிறது. கணவன் மனைவி இடையே இருக்கிற நட்புறவு, அவர்களிடத்தில் இருக்கிற அந்த உறவு நிலையை கூட புனிதமான நட்பாக போற்றி நாம் ஒவ்வொரு நாளும் பழக வேண்டும், அன்பொழுக வேண்டும் என்கிறது இறைவார்த்தை. ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இருவரும் ஒரே உடலாக இருப்பர். கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்று இறைவார்த்தை அழகாக சொல்லுகிறது. அந்த இறுதி வார்த்தை நாம் தியானிக்க வேண்டிய வார்த்தை. தன் மனைவியை விட்டு வேறொரு பெண்ணை மணப்பவர் எவரும் அவருக்கு எதிராக விபச்சாரம் செய்கிறான். கவனமா இருக்கணும். தன் கணவரை விட்டு விலகி வேறொருவரை மணக்கும் எவளும் விபச்சாரம் செய்கிறாள். யாருக்கும் நாம துரோகியா மாறிவிடக்கூடாது. நல்ல நண்பர்களாயிருப்போம். அதுவே நமக்கு ஆரோக்கியத்தை தரும், மகிழ்ச்சியை தரும். அன்பு நிறைந்த வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கை, இறை சாட்சி உள்ள வாழ்க்கை. ஆமென்.